அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசிகளில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசி தான் மிதுன ராசி. இந்த மிதுன ராசியின் அதிபதியாக புதன் பகவான் இருக்கார். புதனின் ராசி என்பதால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் சிறந்த அறிவாற்றல் மற்றும் கணித திறன் இருக்கக்கூடியதாகும். இயற்கையிலேயே பணம் சம்பந்தமான விஷயங்களில் யோகம் கொண்டவர்களாக இருப்பாங்க. தங்களின் சொந்த திறமையினால் வாழ்க்கையில் உயர்வான நிலைக்கு வருவாங்க. இந்த ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் தங்களின் வாழ்நாள் முழுவதுமே நன்மையான பலன்களையும் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் போன்றவற்றை பெறுவதற்கு நாயகனான புதன் பகவான புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். பிறகு புதன் பகவானின் அம்சம் நிறைந்த பெருமாளையும் வணங்கி வர வேண்டும். வருடத்தில் ஒரு முறையாவது புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டியது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. பிறருக்கு பணத்தை திருப்பி தர வேண்டி விருப்பினால் புதன் வெள்ளிக்கிழமைகளில் தருவதை தவிர்க்க வேண்டும். புதன்கிழமைகளில் இளம் பச்சை நிற ஆடைகளை அணிந்து வருவது உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த யோகத்தை உண்டாக்கும். தரமான உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. தங்கத்தில் செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு நகையை அணிந்திருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. வெள்ளியில் மரகதக்கல் பதித்த மோதிரத்தை வலது கை விரலில் நம்ம போட்டுக்கொள்வதும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே யோகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. வேலை போராட்டமாக கூட இருக்கலாம். சில இடங்களில் உங்களுக்கு சவாலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சம்பள அதிகரிப்பு உங்களுக்கு வரக்கூடியதாகவும் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தாமதமாக நடக்கக்கூடியதாகவும் இருக்குது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருள் வரவு உண்டாகக்கூடியதாக இருக்குது. புதிய முயற்சிகளில் நீங்கள் கவனமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி உங்களுடைய மனதில் அமைதி ஏற்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்குது. அலுவலகத்தில் சவால்களை தாண்டி உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. வியாபாரத்தை பொறுத்தவரை சிறந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம். உங்களுடைய தொழிலில் வருமானம் உயரக்கூடியதாகும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மறையக்கூடியதாகவும் பிள்ளைகளால் சிறப்பும் பெருமையும் உண்டாகக்கூடியதாகும். பெரியோர்களுடைய ஆசை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க கடுமையாக உழைக்க வேண்டும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சிறந்த முறையில் உங்களுக்கு வருமானம் பெருகக்கூடியதாகவும் புதிய முதலீடுகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இறங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி ஏற்றம் இறக்கம் கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். சுக்கிரன் 4ல் இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் விலகி கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. வியாபார விஷயங்களில் நிதானமாக நீங்கள் செயல்படுத்த வேண்டியது, புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக பாடுபட வேணும். பண விஷயத்தில் மிக பக்குவமாக நீங்கள் இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களோட ஆசை உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக மிதுன ராசியில் மிருகசிரிசம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு குரு அமைந்திருப்பதாலும் தைரிய வீரியஸ்தானத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கேது, சுகஸ்தானத்தில் சுக்கிரன், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன், புதன், ரண ருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சனி, ராகு என கிரக நிலைகள் அமைந்திருப்பதால்
உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய செவ்வாயுடைய பலத்தால் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு திறமை உண்டாகும். வீட்டில் இருந்து வெளியில் தங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். எடுத்த காரியத்தை செய்யும்போது சரி எது தவறு எது என்று தடுமாற்றம் ஏற்படாமலும் திறமையால் நீங்கள் செய்து முடிப்பீங்க. பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கு. தொழில் வியாபார முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடியதாகும். நிதி உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வாடிக்கையாளர் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு கூடும். இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம். சம்பள உயர்வு வரலாம். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கக்கூடியதாகவும் கணவன் மனைவிக்கு இடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி நெருக்கம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது. பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம். பெண்களுக்கு மிக கவனமாக பேசுவது நன்மை தரும். கலைத்துறையில் வரவேண்டிய பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடியதாகும். அரசியல்வாதிகள் மிக தொடர்பான பிரச்சனைகளில் சந்திக்க வேண்டியிருக்கும். மாணவர்கள் கல்வியில் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருக்கு. எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மிருக சீரிசம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்தும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேணும். தேவையற்ற சில காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டி இருந்தாலுமே இதன் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகலாம். பண வரத்து உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்குது. தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இருப்பதால் அற்புதமான பல மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதும் வாழ்க்கையில் முன்னேற்றம் மற்றும் கௌரவத்தை அடையக்கூடியதாகும். தொலைதூர பயணங்களின் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடியதாகும். சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த தனவரவு ஒன்று. சுற்றத்தார் மூலமாக பண உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் ஸ்திரத்தன்மை நடவடிக்கைகள் மூலம் வருமான வாய்ப்புகள் பெருகும். கோபத்தை குறைத்தால் குடும்பத்தில் குழப்பம் குறையும். தந்தை வழி உறவுகளால் வீண் தொல்லைகள் ஏற்படலாம். தீயவர்களுடைய தொடர்பாளர் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையோடு இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை நீங்கள் புகுத்தி லாபத்தை அதிகரிப்பீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால் தெய்வீக அருள் கிடைத்து மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் ஏற்படலாம். பொருளாதார உயர்வினால் எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும். பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கக்கூடியதாகும். குடும்பத்தாருக்கும் அவர்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேறுவதால் நீங்கள் குதூகலமாக இருக்கலாம். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடும். பூமி வீடு மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படலாம். சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம். மனைவியின் பணிவிடை உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கு. மதிப்பு கௌரவம் உயரக்கூடியதாகும். உங்களுடைய சோம்பேறித்தனம் அதிகரிக்கக்கூடியதாகும். வியாபாரிகளுக்கு வங்கி கடன் கிடைத்து புதிய விரிவாக்கங்கள் திட்டங்கள் மூலம் லாபத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு யோகம். நல்ல பண்புள்ள நண்பர்கள் நட்பு உங்களுக்கு அன்பு கிடைச்சிருக்கு. மனதில் தெய்வ பக்தி மேலிட்டு வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்கு. மனதில் நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு ஏற்படலாம். அழகான எளி நிறைந்த வீடு கிடைச்சிருக்கு. தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்கள் வரலாம். கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க. உங்களுடைய தொழிலில் ஏற்படக்கூடிய லாபம் மூலம் பண வருவாய் அதிகரிக்கக்கூடியதாகும். வியாபாரம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய எடுத்த முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அக்கம் பக்கத்தாரிடம் சண்டைகள் ஏற்பட்டு சரியாகக்கூடியதாக இருக்குது. கௌரவ பாதிப்புகள் படிப்படியான ஒரு சூழ்நிலைகள் வரலாம். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னருடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.